எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம் ஒரு ஓ போடுங்க. ராஜுபாய் வந்து முன்னால நின்னாலே பேங் 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 அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பேக் 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 பண்ணிட்டாங்க. அவரை திருப்பி கேட்பாங்க, நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள போகணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்லிமெண்ட்ல இருக்க ராஜ்யசபா மெம்பர்ல நம்பர் தானே. ஆமா. அப்புறம் அவருக்கு இப்ப என்ன வேலை? இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். அண்ணே எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம் ஒரு ஓ போடுங்க. எல்லாரும் ஓ போடலாமா? கையை தட்டுங்கடாப்பா, சும்மா ஓ மாதிரி. ஓன்னா ஓ போடக்கூடாது, கை தட்டணும். ஆமா, அது இந்த அஞ்சான் படத்துல வந்து ராஜுபாய் வந்து முன்னால நின்னாலே பேங் 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 அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பேக் 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 பண்ணிட்டாங்க. ராஜுபாய் செல்லூர் ராஜுபாய் அவர்கள் இன்று அதிமுகவின் கள ஆய்வு கூட்டத்தை மதுரையில் தன்னுடைய சீரிய செழுமையான அதிகார பலத்தால நடத்தி காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. இந்த பேலம் பொருந்திய பிள்ளை தொண்டர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆக்சுவலா ஏற்கனவே உங்க கலாய்வை நிறுத்தி வைக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அது அந்த பகுதியில மட்டும் நிறுத்துறாங்களாம். ஓ, மற்ற பகுதியில் நடக்குதான். மற்ற பகுதிகள் எல்லாம் வந்து பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு ரத்தாறு ஓட்டிட்டாங்க மதுரையில. அதுவும் போய் போய் மதுரையிலேயே வைக்கணும். கோயம்புத்தூர் பக்கம் வச்சா கூட பரவாயில்ல, அப்படி ஏதாவது பேட்ச் பண்ண முடியும். ஆமா, இது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நார்த்லையும் சவுத்துலையும் நம்ம இருக்கிற நிலைமை தான் நம்மளுக்கு தெரியுமே, நம்ம எதுக்கு அங்க போய் வைக்கணும் அப்படின்றது தெரியாம வச்சுட்டாங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, செல்லூர் ராஜு மற்றும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அவர்களுக்கு எதிராகவே சிறகடித்தார்கள் சீனியர்கள். சிறகடிப்போம் சிறகடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம காணொலிகள்ல பேசுனதுதான் அதிமுகவினுடைய இந்த நிலைமை எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓ போடணும் அப்படின்னு ஆரம்பிச்சப்பயே கட்சிக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கிட்டு எடப்பாடிக்கு ஓ போடணுமா அப்படின்னு, மாமா நீ வேற யாரோ மாமா. ஏன்னா செல்லூர் ராஜுவே தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அவர்களுக்கு ஓ போட மாட்டாரு. அவருக்கே பெரிய அதிருப்தி இருக்கு. ஏன்னா அவர் வந்து பேசும்போது சின்னம்மான்னு தான் சொல்லுவார். சசிகலாவையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒப்பீனியன். அவரே ஏற்கனவே வந்து தலைமை பொறுப்புல பேசும்போது முக்கியமான மீட்டிங்கள்ல அவரே சொன்னார், நானே சின்னம்மான்னு தான் சொல்லுவேன். மாவட்ட செயலாளர்கள் இந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் கூட அவர் அவருடைய விருப்பத்தை பலமுறை தெரிவிச்சிருந்தாரு. நத்தம் விஸ்வநாதனுக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு தான். அவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய உண்மை இப்படி இருக்கும்போது இவர் வந்து கேமராவை பார்த்துட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னு கீழே இருந்த நிர்வாகிகளுக்கு சம கடுப்பு. அதில் ஒருத்தர் தான் குண்டை தூக்கி போட்டார். என்ன எதுக்கு வர சொன்னால், எதுக்கு நீங்கள் வந்து ஓ போட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள்லாம் கருத்தே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன வரும்போதே வந்து எல்லாத்தையும் போட்டு மறைக்கணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பத்திக்கிருச்சு கோபம். ஆமாம், என்ன புரியலன்னா கள ஆய்வு கூட்டம். ஆய்வு கூட்டம்னா என்ன பண்ணணும், நீங்கள் விவாதிக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் நடத்தியிருக்கணும். நிர்வாகிகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு பக்கம் நடத்தியிருக்கணும். தொண்டர்களை வந்து தனியாக உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போங்க, நாங்கள் நேர்காணல் மாதிரி வைக்கிறோம், ஒவ்வொரு வட்டத்துல இருந்தும் 2 பேர் அல்லது 3 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நடத்தியிருந்தா அது ஆய்வு கூட்டம்னு சொல்லலாம். இவங்க வந்து ஆய்வு கூட்டம்ன்ற பேர்ல பொதுக்கூட்ட பாணியில மண்டபத்தை புக் பண்ணி பூரா பேரையும் வர வச்சு இவங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை என்னன்னா அவங்க நினைப்பு என்னன்னா, என்னை பார் என் பெல்லனை பார் அப்படின்ற மாதிரி அவங்க பலத்தை புறாத்தையும் காட்டுறதா நினைச்சவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. மேல எடப்பாடி கிட்ட செய்தி இவங்க எப்படி கடத்துறாங்க தெரியுமா, திட்டமிட்டு தினகரன் ஆட்களும் சசிகலா ஆட்களையும் உள்ள வர வச்சு சண்டை போடுறாங்க. தினகரன் மதுரையில் இருக்க அந்த ஆபீஸ் எரிக்கப்பட்ட அந்த தினகரன் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனையும் சசிகலா ஆதரவாளர்களும் உள்ள வந்து இந்த மாதிரி கரைச்சலை கொடுக்குறாங்க, அவங்க தூண்டி விட்டு அவங்க பேர்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமா அவங்களதான் கட்சியில வச்சிருக்கீங்கன்னு திருப்பி கேட்க மாட்டாங்களா? அப்புறம் அதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி உண்மையிலே இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க அட்ரஸ் பண்ணா கூட தேர்தல் வரப்போகுது, தேர்தல் தேதி தான் இன்னும் அறிவிக்கிறதே தவிர திமுக தேர்தல் வேலைகளை 18 மாசத்துக்கு முன்னாடில இருந்து நாளைக்கு எலெக்ஷன் அறிவிச்சா கூட பூத் ஏஜென்ட் பக்காவா போயிருந்து வேலையை முடிச்சிருவாங்க. அவங்க பூத் மீட்டிங் வரைக்கும் உட்கார்ந்துட்டாங்க. நம்ம இப்படி இருக்கிறோமேங்கிற எண்ணமே இல்லாம யார் யாரையாவது காரணம் சொல்லணுங்கிற பேரில் டிடிவி தினகரனும் இன்னமும் காரணம் சொல்லிக்கிட்டு, இன்னமும் சசிகலா ஆதரவாளர்கள்னு காரணம் சொல்லிக்கிட்டு, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதிமுக தன்னுடைய பலத்தை வந்து இழந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாம், அதாவது உங்கள் கூட்டத்தில் உங்கள் தொண்டர்களுக்கு மத்தியில்
சசிகலா டிடிவி ஆட்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படின்னா உங்க தொண்டர்கள் ஒப்புதல் இல்லாம அவங்க மத்தியில வந்து உட்காரவே முடியாது. ஆமா, ஏன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் யாரு டிடிவி ஆளு யாரு சசிகலா ஆளுன்னு, அவனுக்கு தொண்டர்களுக்கு நல்லா தெரியுமே. ஆமா. தெருவுல தினம் ஒன்னா புலங்குறவங்க அவங்க எல்லாருமே கிளை பொறுப்பாளர், அவங்க எல்லாருமே பக்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். இந்த கிளையில இந்த பொறுப்பாளர் அப்படின்னா அவர் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவர் அந்த பகுதியில சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு முன்கூட்டியே குறைகளை கேட்டு இப்படித்தான் இருக்கணும், இதுதான் நடவடிக்கை, இது சாத்தியமா அப்படின்னு பேசி இருந்தா அதுல ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லலாம். அப்படி எந்த முயற்சியும் எடுக்காம எடுத்த உடனே எடப்பாடிக்கு ஓ போடுங்கன்னு ஆரம்பிச்ச உடனே இப்ப பாடுறா எப்படி போடுறேன் பாடுறா ஆண்டி பாடுறா அப்படின்னு ஓ போட்டாங்க. நத்தம் விஸ்வநாதன் வேற சும்மா இருக்காம தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டு நடக்கணும். நீங்க சும்மா எல்லாரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்கு நீங்க ஜெயலலிதாவா இருக்கணும். அதுக்கு எது கலாய்வு கூட்டம்? இல்ல கேள்வியுமே இப்படிதானே வருவாங்க. நீங்க முதல்ல ஜெயலலிதாவா, நீங்க ப்ரூவன் லீடரா அதானே கேட்பாங்க. நீ ஜெயலலிதாவா கலைஞரா ஸ்டாலினா நான் கேட்பாங்கல்ல. இல்ல நான் அதிமுகவுக்கு மட்டும் கேட்கிறேன். எம்ஜிஆர் நீ ஜெயலலிதாவா ஜெயிச்சு காட்டியிருக்கீங்களா? இடைத்தேர்தலில் நின்னா கூட ஜெயிப்பாரு எங்க தலைவர், இடைத்தேர்தலில் நின்னா கூட டஃப் கொடுப்பாங்க எங்க அம்மா ஜெயலலிதா, தேர்தலை புறக்கணிக்க மாட்டாங்க இப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கு. இது தொண்டர்கள் மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர்கள் பேசும்போது செல்லூர் ராஜுவே சொன்னாரு, நீங்க எடப்பாடிட்ட போய் நம்ம என்ன ஜெயலலிதாவா நம்ம என்ன புரட்சி தலைவரா நமக்கு என்ன இருக்கோ அதுதானங்க வரும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. உங்கள்கிட்ட வந்து அதே கேள்விதான் தொண்டர்னு சொல்றான், அவனை தூக்கி போட்டு குமுறுறீங்க, ரெண்டு ஆள் விட்டு அடிக்கிறீங்க, கைகளை பாக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து. இன்னொன்னு கலாய்வு கூட்டம்னு வந்தது வந்து ஆய்வை மேற்கொள்வதற்கு. அந்த ஆய்வு அப்படிங்கிறது என்ன இருக்கணும்? இப்ப ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு சிஓ டிஓன்னு யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாங்கன்னா அதுதான் ஆய்வு. அவங்க வந்தாங்கன்னா அட்டண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க, வாத்தியார்கள் எப்படி கிளாஸ் ஹவர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு ஹெச்எம் அந்த ரிப்போர்ட்டை எப்படி மெயின்டைன் பண்றாருன்னு பார்ப்பாங்க, காலேஜ் ஸ்கூல் ஹவர்ஸ்ல பெல்லு கரெக்டாக அடிக்கிறாங்களா, சாப்பாடு நல்லா போடுறாங்களா, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை நீட்டாக வச்சிருக்கிறாங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தருக்குள்ள கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்கு, ஏஹெச்எம் கூப்பிட்டு தனியாக பேசுவாங்க, ஹெச்எம் பற்றி என்ன நடவடிக்கை என்ன ஏதுன்னு பேசுவாங்க, ஹெச்எம் உட்கார வச்சு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸை பற்றி பேசுவாங்க, யூஜி ஸ்டாஃப்ஸுக்கு கிட்ட வந்து பிஜி அசிஸ்டன்ட்ஸ் நினைக்கிறேன், பிஜி அசிஸ்டன்ட்ஸ்ட்டை கூப்பிட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எப்படி இருக்கிறாங்க என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து நல்ல மார்க் எடுக்கிற ஒரு பையனை 2 பையனை கூப்பிட்டு கேட்பாங்க. இப்போ அதுவே தப்பு, ஆக்சுவலாக எல்லா பசங்களையும் கேட்கணும், ஆனால் அப்படியெல்லாம் பண்றது இல்லை. இப்படி ஆய்வு மேற்கொள்வதுங்கிறது இதெல்லாம் பேசுறதுக்கு தான் ஆய்வு. நான் மேல இருந்து ஒண்ணு சொல்லிட்டேன் அதை அப்படியே நீ கேளு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஆய்வு இல்ல, அது அதிகாரம், சர்வாதிகாரம். அந்த அதிகாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகாரம் செலுத்தியவர்கள் எல்லோரும் தங்களுக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுத்தார்கள். தங்களுக்கான கள அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கணுங்கிறத அந்த தலைவர்கள் உறுதிப்படுத்தினாங்க. கலைஞர் எதிர்ப்பா, அந்த கலைஞர் எதிர்ப்புல எதுலாம் ஷார்ப்பா பேச முடியும், பாயிண்ட்ஸ் எடுத்து கள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எப்படி அட்ரஸ் பண்றது, அறிக்கை விடுறது, போராட்டத்தை அறிவிக்கிறதுன்னு பல வேலைகளை மேலிடம் செஞ்சுச்சு. தன்னோடு கூட்டணியில் யார் இருக்கிறார் இல்லைங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு தலைமையை அதிமுக வச்சிருந்துச்சு. அதிமுக லேடியா மோடியா அப்படின்னு கேட்டு ஒரு கட்சியோட கூட்டணி இல்லைங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட்டணியில யார் இருக்கிறான்றதே தெரியல. ராமதாஸ் கோச்சுக்குவாரு சத்தமா பேசாத, அண்ணாமலை காதுல கட்டுற போது சத்தமா பேசாத, மோடிக்கு காதுல கட்டுற போது அமைதியா இருக்கு, இப்படி பேசக்கூடிய ஒரு டம்மி தலைமையை வச்சுக்கிட்டு கிளைமட்ட தொண்டர்கள் எப்படி இவர் சொல்றதை நான் கேட்டுக்கணும்னு நினைப்பாங்க. கிளைக்கழக ஆய்வுக்குன்னு நீங்க உள்ள வர்றீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் தான் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களை அனுப்புறது தானே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடம். அதை விட்டுட்டு நீ வந்து போய் ப்ரொவோக் பண்ணி அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆட்களை அனுப்புனா நத்தம் விஸ்வநாதன் இப்படி பேசுறாரு. கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு எவ்வளவு கடுப்பாகும். நான் வெம்பாடுபட்டு 5-10 செலவு பண்ணி அடுத்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும்னு நான் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு மேல இருந்து சொல்றதுக்கு அதுக்கு எடப்பாடியும் வரமாட்டாரு. நம்ம அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட நத்தம் விஸ்வநாதன் வருவாரு, சொல்லிட்டு போவாரு அப்படின்னா ஏத்துக்குவாங்களா அவங்க? அது வேணும்னே ஐபிஎஸ்சாமி எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு ஐபிஎஸ்சாமிக்கு எதிராக கேண்டிடேட்டா போட்டு அந்த ஒழிச்சுக்கணும். ஆமா, அப்படி ஒரு நபரை கூப்பிட்டு வந்து இவரு ரோல் பண்ணு அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரும் இல்லைங்க. எவ்வளவு நாளைக்கு தாங்க ஒரு அடிமை தான் வந்து அடிமை என்பதை எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்க முடியும்? இன்னொன்னு தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை வந்து இப்படி கீழே போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்குமே கூட ஒரு ஒன்றியத்துல பிரச்சனை, ஒரு வட்டத்துல பிரச்சனை, மாவட்டத்துல பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருந்தது. அந்த நெட்வொர்க் மூலமா அவங்களுக்கு தகவல் தெரியும். உங்களுக்கு இங்க உங்க வீட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்ற தகவலே தெரிய மாட்டேங்குது. அவங்க கேட்டா ஸ்லீப்பர் செல்
அவங்க எல்லாம் ஊடுருவிட்டாங்க. அப்ப அவ்வளவு வீக்கா இருக்கு அதிமுக இன்னைக்கு. அது எந்த இடத்துக்கு எந்த ஆபீஸுக்கு அனுப்புறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. திடீர்னு நீங்க சேலத்துல இருக்கிறீங்க, திடீர்னு சென்னையில இருக்கிறீங்க, எங்க அனுப்புறது? ரிப்போர்ட் எப்படி அனுப்புறது? திடீர்னு மட்டும் தான் சென்னையில இருக்கிறாரு, பெரும்பாலும் ஓய்வுல இருக்கிறாரு. நீங்க என்ன ஜெயலலிதாவா எந்நேரமும் போயஸ் கார்டன்ல இருந்துக்கிறதுக்கும் எந்நேரம் கொடநாட்டுல இருக்கிறதுக்கும்? போயஸ்லயே இருந்தாலும் கட்சியில இருந்து ஒருத்தரை நீக்கிற அறிக்கை வந்துகிட்டு இருக்கும், கட்சியில ஒருத்தரை சேர்க்கிற அறிக்கை வந்துகிட்டு இருக்கும், ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தொண்டர்கள் ஒண்ணும் இல்ல, திமுகவை எதிர்க்கணும், காட்டமா எதிர்க்கணும். அந்த பக்கம் என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்ற விமர்சனம் வருது. நீங்க அதுக்கு பதிலா ஏதாவது பேசணும்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆனா அந்த காலத்துல நியூஸே பார்க்க முடியாதுங்க. சும்மா தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, தீய சக்தி கருணாநிதினு ஏதாவது ஒண்ணு சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிற நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும், ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா கேடர்ஸ் யோசிச்சு பாருங்க. ஆமா, கேடர்ஸ் பாரு எதிரில் இருக்கிற கடுப்பாகணும், எரிச்சலாகி ஓடணும், இப்படி இருக்கும் பாரு அறிக்கை அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒன்றும் இல்லை, டம்மியா இருக்கிறாங்க. விசக்காலான் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய விமர்சனமா வச்சுட்டோம் அப்படின்றத வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ராமதாஸுக்கு முதலமைச்சர் ஒரு பதில் சொன்னாரு, வேற வேலை இல்லாம இருக்கணும், அதுக்கு அன்புமணி கூட அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. என்னவா அப்படி என்ன தப்பா வச்சுட்டாங்க? வேற வேலை இல்லாம இருக்கிறாரு, நீங்க எப்படி சொல்லலாம்? அத நான் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட எடப்பாடி அப்படிதான் இருக்கு. அவருக்கு வேற வேலை இல்ல, கலாய்வு கொண்டாட. எடப்பாடிக்கு அப்புறம் வருவோம். முதல்ல ராமதாஸுக்கு என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. தினமும் பூக்கள் படிக்க. அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க அப்பா இந்த வேலைகள் பார்க்கிறார் அப்படின்னு ஒரு வேலை சொல்லுங்க. இந்த ஆய்வு மேற்கொள்கிறார், பாமகவை கட்டி எழுப்புவதற்கு வட மாவட்டங்களில் ஆய்வு செஞ்சிருக்கிறாரா? முதல்ல காருக்கெல்லாம் கதை எழுதுவாரு, அதெல்லாம் அறிக்கைன்ற பேர்ல எழுதுவாரு. பூ பறிச்சு ஒரு கட்டு எழுதுவாரு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அங்கிள் ஆன்டிஸ் யாராவது நம்ம போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன். அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் ஆச்சு வருதா? என்ன வேலை நடக்குது? இப்போ ஒரு ஆய்வு மேற்கொள்வதோ, ஒரு முகநூல் பதிவுகளோ, ட்விட்டர் பதிவுகளோ, அறிக்கைகளோன்னு ஏதாவது வருதா? இந்த அதானி விவகாரத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்குறாரு, அவ்வளோதான். பெரிய இஷ்யூன்னு ஏதாவது ஒன்று வரும்போது ஒரு அறிக்கை வருது. அதை தாண்டி ஐயாவோட டே டு டே ஒர்க் என்ன, வேலை இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதெல்லாம் பதில் கிடையாது. என்ன வேலைன்னு சொல்லணும். நாங்க உருவாக்கி கொடுத்து நாங்க பண்ணியிருக்கிறோம் இத்தனை வேலை, ஏன் அதை சொல்ல முடியாதுன்னா அவரை திருப்பி கேட்பாங்க, நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள போகணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவரு ஆல்ரெடி லோ ஆப்ஷன், இப்ப பார்லிமெண்ட்ல இருக்காருல்ல, பார்லிமெண்ட்ல இருக்கு, ராஜ்யசபா மெம்பர் தானே. ஆமா, அப்புறம் அவருக்கு இப்ப என்ன வேலை? இந்த மாதிரி கேக்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். அவருக்கும் வேற வேலை அண்ணே, தப்புண்ணே. இப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அடுத்து இந்த கத்தியை நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க, நம்ம முன்னாடியே போய் மன்னிப்பு கேட்க சொல்லிடுவோம். இந்த அட்டெண்டன்ஸ் ரிலீஸ் ஆகும்னே, இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அதுலயும் நம்ம அட்டெண்டன்ஸ் லோவா இருக்கக்கூடாது. போன தடவை தான் நம்ம லோ, இந்த தடவை லோவா இருக்கக்கூடாது. அப்புறம் அடுத்த தடவை முதல்வரோ உதயநிதியோ பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ராமதாஸுக்கும் வேலை இல்லை, அன்புமணி ராமதாஸுக்கும் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெண்டு வருத்தம் தெரிவிக்கணும்னு அடம் பிடிக்க கூடாது. கடைசியில் இப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைமையும் அப்படித்தான் ஆயிப்போச்சு. ஆர்ப்பாட்டம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் சரி நடத்துவோம், எப்பயாவது பொறுமையா பார்ப்போம். அறிக்கை சரி, அவர் வேற திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, இப்ப நம்ம பேசலன்னா நல்லா இருக்காது, சரி எதையாவது பேசிடுவோம், அவ்வளவுதான் ரியாக்ஷனா இருக்கு. திமுக நிலகுலைய வைக்கணும். 66 பேர் எதிர்கட்சி. ஆக்சுவலா திமுக தான் வலியக்க சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கே அதை பார்க்கும்போது டயர்டா இருக்கு. ஏங்க அவங்க தான் முடியலன்னு சொல்லிட்டாங்க, அவங்கள போய் எங்க சண்டை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற யாரா திமுகவை சண்டை கூப்பிடுறான்னு பார்த்தா அப்படியும் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க சண்டைக்கு. விஜய் சண்டைக்கு கூப்பிடுவாருன்னு பார்த்தா அவர் இன்னும் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு. அவர் பாலபாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாரு தான் சண்டைக்கு வர்றதுன்ற நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. திமுகவும் சண்டைக்கு வாங்க யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. ஆமா, இப்ப கடைசியில கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழி. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இது இப்ப சண்டையெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வேண்டாம், சண்டை இருக்கக்கூடாது, சண்டையை நிறுத்தும் நவீன வழி. என்னவா? பத்திரிகையாளங்க உள்ள வராதீங்க. இன்னைக்கு யார் சொல்லியிருக்கா? எஸ்பி வேலுமணி. பத்திரிக்கையாளங்க எல்லாம் வந்துட்டாங்க, உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, யாரும் சண்டை போடக்கூடாது, பத்திரிக்கையாளங்க வெளியேறுங்க, கதவை மூட்டிட்டு அடிங்க. அதுக்கு நியாயமா நீங்க பத்திரிகையாளரை வெளியில போக கூடாது, தொண்டர்களை பூரா வெளியில அனுப்பிடணும், சண்டையே வராது. பத்திரிகையாளர் நீங்களே பேசிட்டு கலை ஆய்வு கூட்டம் முடிந்து விட்டது. பத்திரிகைக்காரங்களை வெளியே விட்டு அடைச்சதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் வெளியே போயிட்டு அவங்கள உள்ள போட்டு அடைச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், வேற மாதிரி போயிருக்கும். இல்ல, கேஸ் ஆயிருக்கும், பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் திமுக அரசு எங்களை ஒடுக்குகிறது அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அது யாரும் கிளப்பலையா? திமுகவின் கைக்கூலிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு எதுவும் சொல்லலையா? ரோட்ல போய் சண்டை போட முடியாது, மல்ல கட்ட முடியாது.
போலீஸ் வந்துடும், தேவையாது. இப்படி வந்து அரசியல் செய்ய தெரியாமல் இது அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட யாரும் நினைச்சு இல்ல, நான் எதிர்பார்த்தேன் இப்படிதான் போயிட்டு. ஆமா, ஆனா பல பேரும் வந்து எடப்பாடி ஆளுமையார் சாணக்கியார்னாங்க. அது ஒண்ணும் தெரியாது அவருக்கு. அவர் இப்படிதான் வந்து நிக்க போறாரு, அவரை ஏத்துக்கிட்டு நீங்க பேசுறதே ஆபத்து, அவரை நீங்க வந்து இவ்வளவு எல்லாம் போற்றே பண்ணாதீங்கன்னு சொன்னேன். 66 ஜெயிச்சார், 76 ஜெயிச்சாருனாங்க. அது எங்க வந்து நிக்குதுன்னு இப்பதான் பார்த்தா. இல்ல, நேத்து ஜானகி அம்மா விழா நடத்திருக்காங்கல்ல, பாத்தீங்களா இல்லையா விழாவை? எம்ஜிஆர் ஏஐல வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த கழகத்துக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் யாரு? ஜானகி அம்மா. என்ன தியாகம் பண்ணாங்க? கட்சியை தியாகம் பண்ணாங்க. ஜெயலலிதா வந்து கட்சியை கைப்பற்றி வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம சாவியை கொடுத்துட்டு அந்த மாதிரி ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. இதுதான் தியாகம். எம்ஜிஆர் இருந்த போது அவங்க என்ன தியாகம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆருக்காக 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. அது எம்ஜிஆருடைய முதல் 2 மனைவிகள். 2 பேரும் பாவம் இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்குலாம் எவ்வளவு எடுக்கல. ஏன்? ஏன்னா அவங்க கட்சிக்கு, ஏன்னா அவங்க வந்து முதலமைச்சர் ஆகல. அதனால இவங்க ஒரு 15-20 நாள் முதலமைச்சரா இருந்தாங்கல்ல, அதனால தம்பி ரம்மையெல்லாம் வந்து எடப்பாடி இயேசு நிகழ்த்தி 7 அதிசயங்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எடப்பாடி நிகழ்த்தி 5 அதிசயங்கள் தம்பி ராமையா. அவர் யாருங்க? எல்லா இடத்துலயும் போய் நிக்கிறாப்ல, எல்லாமா கூப்பிட்டா பேசுவாரு போல. அவர் ஒரு ராஜ்மோகன் போல் இருக்கு. ராஜ்மோகன்ல ரோபோ சங்கர் மாதிரி வச்சுக்கலாமே, பெர்ஃபார்மன்ஸ் தானே. அப்படி கூட அவர் நடிகர்னு எனக்கு தெரியுங்க தம்பி ராமையா. ரோபோ சங்கராச்சு தன்னை ஒரு கமல் ரசிகர் அப்படின்னு தெளிவா அடையாளம் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. போயும் ஒரு யூடியூப் சேனல்கார பையனுக்கெல்லாம் வந்து விழா எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருந்த பையன் இவரு, அது தம்பி ராமையாங்கிற நபரு. ஒரு அவர் பேர் என்ன, இந்த படிக்க போயிருக்காப்ல இல்ல, அண்ணாமலை. அந்த பையனுக்கு அவருக்கு வந்து அவர் மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரை நான் பார்த்ததே கிடையாதுன்னாரு. அவரே நான் பொலிட்டிக்கல் லீடர் இல்ல, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகணும்னு போயிட்டாப்ல. அப்புறம் இப்போ வந்து எடப்பாடிக்கு விழான்றாரு. எல்லாருக்கும் ரைமிங்கா எழுதி வாசி. அப்புறம் திடீர்னு திமுகவுக்கு ஆதரவா ஏதோ ஒரு மேடையில பேசிட்டு இருந்தாரு. கித்தனா வாய்டா அப்படின்ற மாதிரி. அதே இதுக்கு முன்னாடி ரஜினி என்ன பண்ணாரோ இப்ப இவரத பண்ற, அவ்வளவுதான். ரஜினியும் வந்திருக்கிறாரு நேத்து. அது வேற. அன்னைக்கு அம்மா நேத்து பண்ண தியாகங்கள் தெரியுமா? என்ன தியாகம் பண்ணாங்க? அவங்க பண்ண தியாகத்தை எல்லாம் இவங்க அபிஷியல் இதழ் நம்ம வெளியே சொல்ல முடியாது. இவங்களா இருக்கிறாங்க இல்லையா, வளர்மதி. ஆமா ஆமா. ஜானகி அம்மையார் பக்கம் நின்னுகிட்டு ஜெயலலிதாவை பற்றி இவங்க பேசின பேச்சிருக்கே, ஐயோ அப்படி பல தியாகங்கள் வாழ்க்கையில. அதெல்லாம் ஃபுட்டேஜஸ் எல்லாம் இன்னும் ஆன்லைன்ல இருக்கு. பழைய நமது அண்ணா எம்ஜிஆர் இதழ்கள் எல்லாம் வந்து எழுதினதெல்லாம் அவ்வளவு நாராசமாக இருக்கிறது. அந்த சண்டை வரலாற்றெல்லாம் தூக்கி வைத்து விட்டு இன்னைக்கு ஜானகி அம்மையார் எங்க ஆளுங்கட்சியா இருந்த போது எம்ஜிஆர் நூற்றாண்டுக்கு கூட எம்ஜிஆர் இவங்க ஏஐல கூட்டு வரலங்க, ஜானகிக்காக கூட்டு வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இப்படி கூட நடக்கலைங்கிறதான விமர்சனம். இன்னைக்கு இதுவாச்சும் ஒரு 2 நாள் பேசு பொருளா இருக்கு. அப்படி கூட எம்ஜிஆர் நூற்றாண்டு இன்னும் ஆளுங்கட்சியா வேற இருந்து மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் நடத்தி ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே. அது பெரிய அளவுக்கு பேர் சொல்லும்படியா எம்ஜிஆர் பேர் அப்படின்னு திரும்பி பார்த்து இது அவர் நினைவாக ஒண்ணு வச்சோம்ல அப்படின்னு மெட்ரோவுக்கு பேர் வச்சா மாட்டுத்தாவணிக்கு பேர் மாத்தலாம். அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதுல புடுங்கி பேரை மாத்திக்கிட்டீங்க. அதுதானே பல்ப் புதுசா ஏதாவது வேலை பார்த்துருக்கோமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அந்த இது வந்து ரெட் அலர்ட்டையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்பயும் பிடிச்சி நிறுத்தலை அப்படின்னா அதிமுக தன்னை வந்து வேறு ஒரு கட்சியிடம் தன்னுடைய சுயத்தை இழந்து நிற்பதை தவிர வேறு வழி இல்லை. பிஜேபி அதற்காக கண்குத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா அதிமுக விழுகலாம். பிஜேபி மட்டுமா? இல்ல, ஆமா, பனையூர் வீட்டுல இருந்து வேற ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரு. கவனம், அவரு நாம் தமிழரை ஜெயிச்சுட்டு வரட்டும், அதுக்கு பிறகு இங்க பேசுவோம். அவங்க ஃபைட்டு முடிக்கணும், அதுக்கு பிறகுதான் அது அதிமுகவுக்குலாம் வரணும். இப்போ அப்படி ஒரு நிலைமை இருக்கிறப்ப அதிமுக ரொம்ப ஷார்ப்பா தன்னுடைய முடிவு என்ன அப்படின்னு எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. கதவை சாத்துறதுனாலையோ பத்திரிகையாளர்களை வெளியே அனுப்புறதாலேயோ உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்றது ஆயிடாது. முழுக்க எல்லோரோடும் அமர்ந்து பேசி தேர்தல் வேலைகளை ஷார்ப்பாக நடத்துறதுக்கு வழி பார்க்கணும். எலெக்ஷன் தேதி சொன்னதுக்கு பிறகு பம்பரமாக வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா, ஓட்டு கேட்க ஆள் இல்லைன்னா, மித்த வேலைகளுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னா ரொம்ப பெரிய சிக்கலாக மாறிடும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒரே பலம் இந்த கட்டமைப்பு, அதுவும் இப்போ அடிதடியில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. பார்ப்போம். நன்றி.